டிசிகே நிறுவனத்தின் 2022 பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்காக ஏற்பாடு செய்து வழங்கப்பட்டுள்ள ஆன்லைன் வகுப்பிற்கு என்னுடைய மாணவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம், குட் ஈவினிங். 2022 பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களுக்காக என்னுடைய ஆன்லைன் வகுப்பின் 2வது வகுப்பில் நாங்கள் இன்று சந்திக்கின்றோம். முதலாவது வகுப்பு நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டது போன்று அலகு 5 பணி செயல்முறை ஆபரேட் சிஸ்டம் பாடத்தினுடைய முதலாவது தேர்ச்சி 5.1 என்ற தேர்ச்சியில் நாங்கள் குறிப்பிட்ட சில பகுதிகளை நன்றாக தெளிவாக விளங்கப்படுத்தலுடன் மாணவர்களுக்கு முன்வைத்து முதலாவது வகுப்பிலிருந்து நாங்கள் நிறைவுக்கு வந்தோம். எங்களுடைய இன்றைய 2வது வகுப்பில் பணி செயல்முறைமையினுடைய தொழிற்பாடுகளில் துணைக்கருவி முகாமைத்துவம் தொடர்பான தொழிற்பாடுகள் தொடர்பாக நாங்கள் சென்ற வகுப்பில் விளங்கப்படுத்தவில்லை. நேரத்தினை மையமாக கொண்டு நான் அதனை 2வது வகுப்பிற்கு மாற்றி இன்று அதன் தொடர்ச்சியினூடாக எங்களுடைய 2வது வகுப்பினை நான் கொண்டு செல்ல முற்படுகின்றேன். அந்த வகையில் நாங்கள் நேரடியாக வகுப்பிற்கு செல்லலாம். 2வது அலகை பொறுத்த 5வது அலகை பொறுத்தமட்டில் இதில் 4 தேர்ச்சிகள். நாங்கள் இப்பொழுது முதலாவது தேர்ச்சியில் நின்று கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்புடன் எங்களுடைய முதலாவது தேர்ச்சி நிறைவுக்கு வரும். 2வது தேர்ச்சியை நாங்கள் அடுத்த வகுப்பில் ஆரம்பம் செய்யலாம். எங்களுடைய இந்த 2வது வகுப்பும் யூடியூப் சேனல் ஊடாகவே நிகழ்த்த இருக்கின்றது. நாளை மாணவர்களுக்கான நேர அட்டவணை, இறுதியான நேர அட்டவணை, எந்தவித மாற்றங்களும் மேற்கொள்ளப்படாத இறுதியான ஒரு நேர அட்டவணை உங்களுக்காக வெளியிடப்படும். அதைத் தொடர்ந்து என்னுடைய வகுப்பு ஜூம் ஊடாகவே நடைபெறும், நேரலை ஊடாக ஜூம் ஊடாகவே நடைபெறும் என்ற செய்தியினை உங்களுக்கு குறிப்பிட்டு நான் முதலாவது வகுப்பினுடைய ஒரு அறிமுகத்தினை மீண்டும் அலசிவிட்டு மீண்டும் உங்களுக்கு அதை ஞாபகம் செய்துவிட்டு என்னுடைய 2வது வகுப்பிற்கு செல்லலாம். நாங்கள் சென்ற வகுப்பில் பணி செயல்முறைமை என்றால் என்ன என்று பார்த்தோம். பணி செயல்முறைமைக்கு வரைவிலக்கணம் சொல்லுகிற போது பணி செயல்முறைமையானது ஹார்ட்வேர் என்ற வன்பொருளையும் அதே மாதிரி மென்பொருள் என்ற சாஃப்ட்வேரையும் மேனேஜ் செய்து பயனர்கள் தந்த வளங்களை பயன்படுத்த தேவையான ஒரு இடைமுகத்தினை வழங்குகின்ற சிறப்பு மென்பொருளுக்கு பேர் தான் OS என்று நாங்கள் பெற்றோம். OS பொறுத்தமல்ல OSக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் கணினிகளில் பயன்படுத்தப்படுகின்ற OS ஆக Windows 7, Windows 8, Windows 8.1 அதே மாதிரி இறுதியாக வரப்பட்ட Windows 10 பயன்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் மாணவர்களுக்கு தெரியும், இந்த 2000 போன், அதாவது எங்களோட போன் நாங்கள் எடுத்து நோக்குகின்ற ஒரு ஸ்மார்ட் போனை எடுத்து நோக்குகின்ற போது சாம்சங் போன், லினோவா போன்ற, ரெட்மி, ஒப்போ போன்ற போன்களில் ஆண்ட்ராய்டு என்ற ஆபரேட்டிங் சிஸ்டம் இயங்குவது போன்று ஐபோன் போன்ற ஆப்பிள் போன்களில் iOS போன்ற ஆபரேட்டிங் சிஸ்டம் இயங்குவதனை காணக்கூடியதாக உள்ளது. அந்த வகையில் பணி செயல்முறைமையினுடைய வரலாற்று வளர்ச்சியை நாங்கள் 2வதாக நோக்கினோம். பணி செயல்முறைமையினுடைய வரலாற்று வளர்ச்சியினை, பரிணாம வளர்ச்சியினை எடுத்து நோக்குகின்ற போது OS இல்லாத ஒரு காலம் காணப்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்த நேரத்தில் நடைபெற்ற செயல்முறைப்படுத்தல்கள் சீரியல் என்ற தொடரான செயல்முறைப்படுத்தல் இடம்பெற்றது. அதைத் தொடர்ந்து பேட்ச் ப்ராசஸிங் என்று சொல்லக்கூடிய தொகுதி வாரியான செயல்முறைப்படுத்தல் இடம்பெற்றது. அதைத் தொடர்ந்து மல்டி புரோகிராம் பேட்ச் என்று சொல்லக்கூடிய பல் நிரல் படுத்தல் தொகுதி வாரியான செயல்முறை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இறுதியாக டைம் ஷேரிங் என்று சொல்லக்கூடிய CPU தன்னுடைய நேரத்தை பங்கிட்டு தனக்கு வரக்கூடிய பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் OS அறிமுகமானது. அந்த அடிப்படையில் நாங்கள்
எங்களுடைய முதலாவது பக்கத்தினை நிறைவு செய்துவிட்டு கரணி பணி செயல்முறையினுடைய பணிகளில் தற்சமயம் நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஒரு நிமிடம் காத்திருக்கவும். ஓகே, அந்த வகையில் நாங்கள் கரணி பணி செயல்முறையினுடைய பணிகள் தொழிற்பாடுகளின் அடிப்படையில் கரணி பணி செயல்முறையினுடைய தொழிற்பாடுகள் பிரதானமாக முறைவழி முகாமைத்துவம் என்று சொல்லக்கூடிய முறைவழி முகாமைத்துவம் என்று சொல்லக்கூடிய ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், அதை தொடர்ந்து வள முகாமைத்துவம் என்று அழைக்கக்கூடிய ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அதனுள் இரண்டு தொழிற்பாடுகள் காணப்படுகின்றது. ஒன்று இரண்டு தொழிற்பாடுகள் காணப்படுகிறது. ஒன்று நினைவக முகாமைத்துவம், அதை தொடர்ந்து சாதன துணைக்கருவி முகாமைத்துவம், அதன் பிற்பாடு கோப்பு முகாமைத்துவம், அதன் பிற்பாடு காப்பு முகாமைத்துவம், அதன் பிற்பாடு பயனர் நடப்பு இடைமுகத்தினை வழங்குதல், அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ். அந்த வகையில் முறைவழி முகாமைத்துவம் என்பது கணனியில் பயன்படுத்தப்படுகின்ற ப்ராசஸிங் பணியினை மேற்கொள்கின்ற சிபியோடு தொடர்பட்டது. நினைவக முகாமைத்துவம் என்று சொல்வது கணனியோடு பயன்படுத்தப்படுகின்ற இரண்டாம் தர நினைவகங்கள் முதலாவது அல்லது ஞாபகத்துக்கு வரணும், இரண்டாம் தேக்க நினைவகங்களோடு சம்பந்தப்பட்டது. சாதன துணைக்கருவி முகாமைத்துவத்தை நாங்கள் இன்றுதான் லேர்ன் பண்ண இருக்கின்றோம். கோப்பு முகாமைத்துவம் என்பது கணனியில் நாங்கள் பல்வேறு விதமான கோப்புகளை சேமிக்கின்றோம், கோப்புகளை இடமாற்றுகின்றோம், பென்டிரைவிலிருந்து கணனிக்கு, கணனியிலிருந்து பென்டிரைவுக்கு, கோப்புகளுக்கு பெயர் மாற்றுகின்றோம், கோப்புகளை டிலீட் செய்கின்றோம். இவ்வாறான பணிகளை மேற்கொள்வதற்காக OS எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேரும் இல்லாமல் OS இந்த பணிகளை எங்களுக்கு செய்து தருவதால் கோப்பு முகாமைத்துவம் என்பதும் OS ஒரு பணியாக நாங்கள் கற்றோம். அதே போன்று காப்பு முகாமைத்துவம் என்று சொல்லக்கூடிய கணனிக்கு வழங்கக்கூடிய வைரஸ்களில் இருந்து கணனியை பாதுகாப்பதற்காக ஆன்டி வைரஸ், அதே மாதிரி கணனியினுள் அடுத்தவர்கள் அனுமதி இல்லாமல் நுழைவதற்காக யூசர் நேம் பாஸ்வேர்ட் போன்ற வசதிகளை கணனி தந்து கணனியை அடுத்தவர்களுடைய அணுகளில் இருந்து கணனியை பாதுகாக்கின்றது. இவ்வாறான பணிகளை நாங்கள் கணனியினுடைய காப்பு முகாமைத்துவம் என்ற தலைப்பின் கீழ் கற்றுக்கொண்டோம். இன்று நாங்கள் கற்க இருப்பது டிவைஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய துணை கருவி முகாமைத்துவம். துணை கருவி இன்று கணனியோடு நாங்கள் பல்வேறு விதமான கருவிகளை பொருத்தி கணனியோடு இணைத்து பயன்படுத்துகின்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு போன், அந்த சார்ஜ் பண்ணக்கூடிய எங்களோட போன் கேபிள் ஊடாக கணனியுடன் இணைகின்றது. அதே மாதிரி பிரிண்டர், அதே மாதிரி வெப் கேமரா, மைக் போன்றவைகள், ஸ்பீக்கர் போன்ற அனைத்தும் கணனியுடன் தொடுத்து, சிறுவர்கள் கூட கேம்ஸ் விளையாடிக் கொள்வதற்கு ஜோய்ஸ்டிக் போன்ற சாதனங்களை கணனியுடன் தொடுத்து கணனியை பயன்படுத்துகின்றார்கள். அப்போ கணனியை நாங்க பயன்படுத்துகின்ற போது கணனியோட இணைக்கப்படுகின்ற சாதனங்கள் எந்த தடைகளும் இன்றி சிறந்த முறையில் வினைத்திறனாக தொடர்பாடல் செய்வதற்காக வேண்டி OS கணனியோட இணைகின்ற சாதனங்களின் முகாமைத்துவத்தினை மேற்கொள்கின்றது. அதனால் அதனை நாங்கள் அழைப்போம் துணை கருவி முகாமைத்துவம். இதில் ஒரு விடயமானது கட்டாயம் தெரிந்தேயாக வேண்டும். டிவைஸ் டிரைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வசதி, டிவைஸ் டிரைவர், இதை பத்தி நான் பேசணும். பின்னுக்கும் இந்த பகுதி வரும், நாங்கள் அதில் இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்ளலாம். டிவைஸ் டிரைவர் என்பது என்னென்ன பிள்ளைகள்? டிவைஸ் என்பது கருவி, டிரைவர் என்பது செலுத்தி. சிம்பிளான எக்ஸாம்பிள், இப்படி ஒரு பாதை இருக்கு. இந்த பாதையில் இலங்கை நாட்டுக்கும் பாதை தான், வெளிநாடுகளுக்கும் பாதை தான், ஏன் வாகனங்களை கண்டுபிடிச்சு அதை தயாரித்து வழங்குகின்ற ஜப்பான் நாட்டுக்கும் பாதை தான். ஜப்பான் நாட்டில் தயாரிக்கப்பட்ட வாகனங்கள் தான் உலகின் அதிகமான நாடுகளில் பயன்படுத்தப்படுகின்றதால ஜப்பான் பாதைகளில் ஓட தயாராக இருக்கின்ற வாகனங்கள் தான் இலங்கை போன்ற பாதைகளிலும் பயணிப்பதற்காக வருகின்றது. இந்த வாகனங்களை செலுத்துவதற்காக காணப்படுகின்ற டிரைவர்ஸ் வேற விதமான ஆட்கள். சில டிரைவர்ஸ் மோட்டார் பைக்கை இயக்குவாங்க, சில டிரைவர் ஆட்டோ மட்டும், சில டிரைவர் வாகனங்கள், சில டிரைவர் எல்லா பைக்கிலும் இயக்குவாங்க. அப்ப நாங்க பார்க்கிறோம் பிள்ளைகள், வாகனங்கள் ஒன்று, அதை இயக்க வருகின்ற டிரைவர்ஸ் டிஃபரண்ட், அது செல்லுகின்ற பாதைகளும் டிஃபரண்ட். யோசிச்சு பாருங்க, பாதை டிஃபரண்ட், டிவைஸ் ஒன்று, வாகனம் ஒன்று, செலுத்த வருகின்ற டிரைவர்ஸும் வேற, டிரைவரும் வேற. ஒவ்வொரு எலிஜிபிள் உடைய ஒவ்வொரு ஆட்டினுடைய டிரைவர்ஸ் வருவாங்க. அந்த டிரைவர்ஸ் ஒவ்வொரு விதமான பாதைகளில்
ஒரே விதமான எல்லா நாடுகளும் எல்லா ஏரியாக்களிலும் பயன்படுத்த ஒரே விதமான வாகனத்தை செலுத்துவார்கள். அந்த வகையில் கணனியில் பயன்படுத்தப்படுகின்ற பணி செயல் முறைமை என்பது இங்கு பாதையாகவும், கணனியோடு தொடுக்கப்படுகின்ற கருவிகள் என்பது இங்கு வாகனமாகவும், வாகனத்தினை குறித்த பாதையில் செலுத்துவதற்கு டிரைவர் தேவைப்படுவது போன்று குறித்த பணி செயல் முறைமையில் குறித்த சாதனத்தை இயக்குவதற்காக நிச்சயமாக ஒரு டிரைவர் அவசியமா இல்லையா? இந்த டிரைவரா இல்ல. டிரைவர்ஸ் என்பது குறித்த வன்பொருளினை குறித்த பணி செயல் முறைமையில் திறன்பட இயக்குவதற்கான ஒரு மென்பொருள். இது ஒரு சாஃப்ட்வேர். நல்லா நீங்க கவனிங்க பிள்ளைகள். ஒரு பிரிண்டர் ஒன்று வாங்கிட்டு வரோம். அந்த பிரிண்டரை நாங்க எடுத்தா பிரிண்டர் வரும். அந்த பிரிண்டர் கேபிள்ஸ் வரும். அந்த பிரிண்டரோட அந்த லாக் புக் ஹெட் புக்ஸ் காணப்படும். அதே மாதிரி அந்த பிரிண்டர் பாக்ஸுக்கு ஒரு சிடி ஒன்று கிடக்கும். அந்த சிடி நாங்க பார்த்தா மேல எழுதியிருப்பாங்க டிரைவர்ஸ் மேனுவல் டிரைவர்ஸ் அப்படின்னு எழுதிப்பாங்க. என்னது டிரைவர்ஸ்? பிரிண்டர் உலகத்துக்கே பொதுவானது. உலகத்துல விதவிதமான ஓஎஸ் பயன்படுத்தப்படும். நான் மெக் ஓஎஸ் வச்சுக்கிறேன் ஆப்பிள். நீங்கள் விண்டோஸ் ஓஎஸ் வச்சுக்கீங்க, நீங்க லினக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஓஎஸ் வச்சிருக்கீங்க. அப்படி பார்க்குற நேரம் ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு விதமான ஓஎஸ் வச்சுக்கிறாங்க. வேர்ல்டுக்கு தயாரிக்கப்பட்ட கருவி உண்டு. அந்த ஒவ்வொரு விதமான ஓஎஸ்ல இந்த கருவிகளை இயக்கணும்னா அந்த கருவியை அந்த ஓஎஸோட இயக்குறதுக்கு ஒரு பொதுவான மென்பொருள் ஒன்று தேவையில்லையா பிள்ளைகள்? டிரைவரை போல. அந்த டிரைவர் தான் யாருன்னு கேட்டா டிவைஸ் டிரைவர். ஆனா இன்று உள்ள ஓஎஸ் உண்மையிலேயே சூப்பர். எந்த அளவு கண்டா பிள்ளைகள், எந்த ஒரு ஹார்ட்வேர் சாதனத்தையும் நாங்க புதிதாக கொண்டு வந்து கணனியோட தொடுக்கிற நேரம் டிரைவர்ஸ் என்ற மென்பொருள் உதவி இல்லாமலுக்கு அந்த டிவைஸ கணனியோட அடிக்க தொடுக்க கணனியில அந்த கருவி வேலை செய்யும், பணியாற்றும். இது சொல்லுவாங்க பிளக் அண்ட் பிளே என்று சொல்லுவாங்க. அதென்ன பிளக் அண்ட் பிளேண்டா? அடிச்ச உடனே வேலை செய்யும். Without using driver software. Driver software டிவைஸ் டிரைவர் உதவி இல்லாம அப்போ வாகனத்தோட ரோட்ல வச்சா டிரைவர் இல்லாமலுக்கு ரோட்ல வாகனம் ஓடுது. நைட் ரைடர் அது. எஸ், அப்படித்தான் இன்றைக்கு டிவைஸ் டிரைவர் தேவையே இல்லை. கணனிகளில் கருவிகள் இயங்கும். இந்த வசதிக்கு பேரு அடித்தொடனே பணியாற்றுமா. டிவைஸ் டிரைவர் தேவை. எங்கட காலங்கள்ல கணனிக்கு சவுண்ட் வரணும்டா சவுண்ட் டிரைவர் போடணும். கணனிக்கு ஒரு வெப் கேமரா வாங்கிட்டு வந்தா அந்த வெப் கேமரா டிரைவரை தேடி அடையணும். இன்றைக்கு வெப் கேமரா வாங்கிட்டு வந்து அடிச்சா வெப் கேமரா விளையுது, பிரிண்டர் அடிச்சா பிரிண்டர் விளையுது. ஆனா இன்றும் சில கருவிகள் டிவைஸ் டிரைவர் போட்டால் தான் வேலை செய்யக்கூடிய நிலைமையிலும் காணப்படுகின்றது. இதுதான் டிவைஸ் டிரைவர். அப்ப டிவைஸ் மேனேஜ்மெண்ட் என்பது என்ன என்று கேட்டா, கணனியோடு தொடுக்கப்பட்ட கருவிகள் சிறந்த முறையில் பணியாற்றுவதற்கு, ஓஎஸோட ஒத்து இயங்குறதுக்கு ஓஎஸ் மேற்கொள்ளுகின்ற பிரதான பணிக்கு பேர் தான் பிள்ளைகள் டிவைஸ் டிரைவர். எழுதுவோமா? ரைட். நோட்ஸ் நோட் பண்ணுங்க. துணை கருவி முகாமைத்துவம். கணனியுடன் தொடுத்து பயன்படுத்தப்படும் அனைத்து வட்டப்புறச்சாதனங்களையும் பெரிஃபரல் டிவைசஸ் வட்டப்புறச்சாதனங்கள் ஆங்கிலத்தில் போடுங்க. பெரிஃபரல் டிவைசஸ். பெருசா யோசிக்க வேணாம். நாங்க கணனியோட வெளியில தொடுத்து பயன்படுத்துற சாதனங்கள் பெரிஃபெரல் டிவைசஸ். வட்டப்புறச்சாதனங்களையும் ஓஎஸ் கட்டுப்படுத்தி சாதனங்களின் சீரான இயக்கத்திற்கு ஓஎஸ் கட்டுப்படுத்தி சாதனங்களின் சீரான இயக்கத்திற்கு வழிவகுக்கின்றது.
வழிவகுக்கின்றது. சாதனங்களின் சீரான இயக்கத்திற்கு வழிவகுக்கின்றது. சாதனங்களின் சீரான இயக்கத்திற்கு வழிவகுக்கின்றது. அடுத்த பாயிண்ட்ஸ்ல இச்சாதன முகாமையில், சாதனம் துணை கருவி எல்லாம் ஒரு சொல்ல, இச்சாதன முகாமையில் வன்கூறு பகுதிகளை கட்டுப்படுத்த, என்னன்னு சொல்றேன்னா, இச்சாதன முகாமையில் வன்கூறு பகுதிகளை கட்டுப்படுத்த, இச்சாதன முகாமையில் வன்கூறு பகுதிகளை கட்டுப்படுத்த சாதன கட்டுப்படுத்திகளும், டிவைஸ் கண்ட்ரோலர், சாதன கட்டுப்படுத்திகளும், டிவைஸ் கண்ட்ரோலர், சாதன கட்டுப்படுத்திகளும், டிவைஸ் கண்ட்ரோலர், சாதன கட்டுப்படுத்திகளும், மென்பொருள் பகுதிகளை கட்டுப்படுத்த, மென்பொருள் பகுதிகளை கட்டுப்படுத்த, மென்பொருள் பகுதிகளை கட்டுப்படுத்த சாதன செலுத்திகளும் பயன்படுத்தப்படுகின்றது. சாதன செலுத்திகளும் பயன்படுத்தப்படுகின்றது. சாதன செலுத்திகளும் பயன்படுத்தப்படுகின்றது. சாதன செலுத்திகளுக்கு பிரகடிக்கப்படுகிற பிள்ளைகள் டிவைஸ் டிரைவர். சாதன செலுத்திகளுக்கு பிரகடிக்கப்படுங்க டிவைஸ் டிரைவர். இப்ப பாருங்க பிள்ளைகள், ஒரு வெப் கேமரா கொண்டு நான் இதில் கனெக்ட் பண்றேன். வெப் கேமராவோட பட்டன் ஆப்ஷன்ல இருக்குமா இல்லையா? டெலீட் பண்ண அப்படிங்கிற போட்டோவை பேக் பண்ணி பார்க்க, பிளே பண்ணி பார்க்க, டிஜிட்டல் கேமராவா இருந்தா இருக்குமா இல்லையா? எஸ். ஆனா அந்த சாதனம் எங்களோட OS ஓட இயங்குறா, அதுக்குள்ள ஒரு மென்பொருள் பகுதி ஒன்று இருக்கு. அதை கட்டுப்படுத்துறதுக்காகத்தான் இந்த டிவைஸ் டிரைவரை பயன்படுத்துறாங்க. அப்ப கீழே நோட் போட்டிருக்கிறாங்க, தற்சமயம் அநேக சாதனங்கள் கணனியில் பொருத்திய உடனே இயங்கக்கூடியவையாக, பிளக் அண்ட் பிளே, அட்டிக்கு வேலை செய்யும், வித்தவுட் ஹெல்பிங் டிவைஸ் டிரைவர். பிளக் அண்ட் பிளே தயாரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அதற்குரிய டிவைஸ் டிரைவர் தன்னியக்கமாகவே OS நிறுவப்படுவதை அவதானிக்கலாம். OS தானாக அதை எடுத்துக்கிட்டு இவரை வேலை செய்ய வைக்கும். அப்ப அவர் வாகனத்தை இயக்குறது தேவையான டிரைவர்லாம் ரோட்ல நிற்காங்க. இருக்காது, வாகனத்தை ரோட்ல இயக்குறது தேவையான டிரைவர்ஸ் எல்லாம் என்னறாங்கன்னா ரோட்ல நிக்கிறாங்க. வாகனம் வேற, டிரைவர் வாகனத்தை எடுத்து ரோட்ல ஓடுவாரு. அப்படிதான் பிள்ளை இன்றைக்கு இருக்கிற OS தன்னோட ஒரு புதிய ஹார்ட்வேர் டிவைஸ் வந்தா அந்த டிவைஸ் தேவையான எல்லாத்தையும் வாங்குறது, டிவைஸ் வேலையை வைக்கும். அப்ப நாங்க டிரைவர்ஸ் தேடி அலைஞ்ச எங்கட காலத்தை யோசிச்சு பாருங்க, இப்ப உங்களோட காலத்தை யோசிச்சு பாருங்க. இதான் டிவைஸ் டிரைவர். அப்ப இப்படியான கஷ்டங்கள், இப்படியான பின்னல்களை இந்த OS மேற்கொண்டு எங்களுக்கு டிவைஸ் எல்லாம் பயன்படுத்த தேவையான வசதியை தாரத்தால இந்த டிவைஸ் மேனேஜ்மெண்ட் என்பது OS-இனுடைய பிரதான தொழில். இப்ப அடுத்த பிரதான தொழில் நாங்க பார்க்க போறோம், யூசர் இன்டர்ஃபேஸ். முக்கியமான தலைப்பு யூசர் இன்டர்ஃபேஸ். ட்ரை பண்ணுவோம். எங்கடா 5.2 வரையும் தொடங்குற மாதிரி, முடிக்கிற மாதிரி, 5.1 முடிக்கிற மாதிரி. இன்றைய வகுப்பு யூடியூப்ல நடக்கிற தர பிள்ளைகள், நான் நோட்ஸை அன்றைய வகுப்பை விட கொஞ்சம் ஸ்லோவா சொல்றேன். காரணம் நீங்க யூடியூப் தானே, அது பிளே பண்ணி பேக் பண்ணிலாம் பார்த்து எழுதலாம். ஆனா இன்ஷால்லா 3வது வகுப்பு எப்படியும் ஆன்லைன் எங்களோட ஜூம் நேரலையில் நடப்பதனால நோட்ஸ் நான் மிகவும் மெதுவாக உங்களுக்கு இலகுவில் எழுதக்கூடிய வகையில் சொல்லுவேன். வகுப்பு 1 மணிக்கு முழுமையாக நடைபெறும். அதனால வகுப்புகளை மிஸ் பண்ணாதங்க. டைம் டேபிள் பொருந்துற மாதிரி நான் டைம் டேபிள் நான் தயாரிக்கிறது இருக்கிறேன். அந்த நேரங்களில் நீங்கள் கிளாஸ் செல்லுகின்றீர்கள் என்றால் நான் போட போகிற நேரத்திலும் இதுக்கு பிறகு என்னால் டைம் டேபிள் தயாரிக்க முடியாது என்பதையும் இவ்விடத்தில் நான் குறித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் நாங்கள் இப்ப பார்க்கலாம் பிள்ளைகள், யூசர் இன்டர்ஃபேஸ், பயனர் நடப்பு இடைமுகம். யூசர் இன்டர்ஃபேஸ் ரைட் என்று பார்ப்போம். இன்னைக்கு நாம போனை ஆன் பண்ணினால், போன் ஆன் ஆகி நீங்க உங்களோட போன்ல இருக்கிற அப்படியான ஐக்கன்ஸ், அதுல நீங்க போட வால்பேப்பர், இனி இப்படி டச்சிங் எல்லாம் வேலை செய்யற மாதிரி இருந்தா உங்களால போனை இயக்கலாம். இயக்கலாம், இது என்ன பார்க்கலாம். ஆனா போன் சார்ஜ் நல்லா கம்மியாகி 0% வந்து போன் ஆஃப் ஆகிட்டு நீங்க போனை சார்ஜ்ல போட்டு தூங்கி மறுநாள் காலையில எழுந்து போனை ஆன் பண்றீங்க பிள்ளைகள்.
Android is starting அப்படின்னு சொல்லியே நிற்கி. என்னது இந்த நீங்க திரும்ப ஆஃப் பண்ணி திரும்ப ஆன் பண்றீங்க, சேம் இஷ்யூ. Android is starting அப்படின்னு நிற்கி. திரும்ப ஆஃப் பண்ணி ஆன் பண்றீங்க, Android is starting அப்படின்னு நிற்கி. அப்ப என்ன அர்த்தம்டா, போன்ல பெரிதப்பில் இல்ல, ஏதோ ஒரு கிரேக் கொண்டு ஒரு கிராஷ் கொண்டு ஆவிருக்கு, இருந்தாலும் உங்களுக்கு அந்த போனை பயன்படுத்த முடியல. ஏன் என்று கேட்டா, நான் போனை பயன்படுத்த தேவையான திரை அந்த ஸ்கிரீன் அன்னைக்கு கிடைக்கல. அந்த ஸ்கிரீன் எங்கீங்களே அந்த ஸ்கிரீன் தான் பிள்ளைகள் யூசர் இன்டர்ஃபேஸ். அப்ப ஒரு கருவிய ஒரு சாதனத்தை ஓபன் பண்ணோன்னா எங்களுக்கு வளமையாக பரிச்சாத்தியமான அந்த இடைமுகம் தெரிஞ்சா நாங்க வேலை செய்வோம். கம்ப்யூட்டர் ஓன் பண்ணுங்க பிள்ளைகள், விண்டோஸ் அப்படின்னு ஓன் ஆகி சின்ன 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 படம் ஐக்கன் கீழே அப்படி டாஸ் பார் உண்டு, மவுஸ் எல்லாம் செய்யணும், வேலை செய்யலாம். ஆனா கம்ப்யூட்டர் ஓன் பண்ணினால் கருப்பு திரை ஒன்றுல ஒரு வசனம் போடுது, ஆப்பரேட்டிங் சிஸ்டம் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி போடுது. நாட் ஃபவுண்டா இல்லை, அப்படியோ கருப்பு திரையை பார்த்து பிரிக்கிறானா, ஓப் பண்றீங்க போடுறீங்க, ஓப் பண்றீங்க போடுறீங்க, சேம் இஷ்யூ. வேலையாவது ஓப் பண்ணி போட்டு விட்ட கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, மெஷின் ஒர்க் பண்ணுதுலாண்டி. அப்ப கேட்பாங்க நேற்று வேலை, நேற்று வேலை அந்த இது வருது இல்லை, இது வருது இல்லை, நீங்க எது வருது இல்லைண்டா யூசர் இன்டர்ஃபேஸ் வருது இல்லை, இது யூசர் இன்டர்ஃபேஸ். அப்ப பாருங்க பிள்ளைகள், நாங்க வளமையா எங்களுக்கு வேலை செய்யறது தேவையான ஒரு ஸ்கிரீன் என்று சொல்லக்கூடிய யூசர் இன்டர்ஃபேஸ தூக்கி தாரதும் இந்த ஓஎஸ் பணி. அப்ப ஓஎஸ் மிக பிரதான பணிகளில் ஒன்றுதான் பயனருக்கு தேவையான இடைமுகத்தினை வழங்குதலை வழங்குகிறது. இந்த ஓஎஸ் ஆல வழங்கப்பட்ட யூசர் இன்டர்ஃபேஸ், இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் இரண்டு வகைகளில் கிடைச்சிட்டு. ஒன்று CLI அப்படின்னா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஓலவலை சிட்டியாக்கள் கிரேட் 10ல ஓஎஸ் பாடத்துல படிச்சுப்பாங்க, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். இன்னொன்று இருக்கு பிள்ளைகள் GUI அப்படின்னா கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஆனா கிராபிக்கல் யூசர் அதன் கமாண்ட் லைன் யூசர் மாற விஷயம். இன்று நான் நீங்க எல்லாருமே வச்சு கொள்ற போன், கம்ப்யூட்டர், டேப் எல்லாமே கிராபிக்கல் யூசர். பட் எங்களோட பிரதர்ஸ், எங்களோட ஃபாதர்ஸ், எங்களோட முன்னோர்கள் பயன்படுத்தின ஓஎஸ் CLI ஓஎஸ், கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். சிம்பிளா சொல்றேன், ஒரு போன் எடுத்தா போன்ல அப்படி சின்ன சின்னதாக வாட்ஸ்அப்புக்கு ஐக்கன், ஃபேஸ்புக்கு ஐக்கன், மெசஞ்சருக்கு ஐக்கன், ஜிமெயிலுக்கு ஐக்கன், யூடியூபுக்கு ஐக்கன், வாட்டெவர் சொல்லி வேலை இல்லை. இதுக்கெல்லாம் பேரு பிள்ளைகள் ஐக்கன்ஸ் படம் இருக்காது. இது கம்ப்யூட்டர் அப்படி ஒரு மவுஸ் பாயிண்டர் ஒன்று வரும், அந்த மவுஸால போய் தேவையான ஐக்கனை செலக்ட் பண்ணி அப்படி இது பேரு பாயிண்டர். பாயிண்டர் இனி கம்ப்யூட்டர் டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ண அப்படி ஒரு ஃப்ரேம்ல ஓபன் ஆகும். பட் மைனஸ், மினிமைஸ் பட்டன், மேக்ஸிமைஸ் பட்டன், க்ளோஸ் பட்டன் எல்லாம் இருக்கும்ல. இந்த அப்படியான விண்டோ ஃப்ரேம்ல ஓபன் ஆகிறதுக்கு பேரு சாளரம் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதை விண்டோ அழைப்பாங்க. விண்டோ விண்டோ ஐ எழுதுறேன், W எழுதுறேன், P எழுதுறேன். இனி நாங்க ஒரு ஐக்கன்ல அப்படி கிளிக் பண்ணினா எங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று வருதா இல்லையா? அப்படியே காப்பி பண்ண போறியா, டெலிட் பண்ண போறியா, ரீநேம் பண்ண போறியா, என்ன செய்ய போறேன் கேட்குதா இல்லையா? நீங்க அப்படி டச் ஒன்று பண்ணாத செய்யுதா இல்லையா? இதுக்கு பேரு மெனு. இதுக்கு பேரு மெனு. ஒரு பட்டியல் ஒன்று வருது. சும்மா போகல மெசேஜ் ஓபன் பண்ணி பாருங்க, நம்மளுக்கு தட்டி விட்ட ஆப்ஷன்ல கூட வருது, ஃபார்வர்டா, டிலீட்டா, என்ன செய்ய போறேன் கேக்குதா இல்லையா? செலக்டோலா, காப்பியா, பேஸ்டா, இதுக்கு பேர் மெனு. இதுதான் பிள்ளைகள் நாங்க இன்றைக்கு பயன்படுத்துற ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல இன்டர்ஃபேஸ். எவ்வளவு சிம்பிள் பண்ணிக்கிறாங்க. பட் இங்க வாங்கல கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ல இதுக்கு முதல் CLI என்ற ஒரு இன்டர்ஃபேஸ். உங்களுக்கு தெரியும் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு முதல்ல MS-DOS என்கிற பேர்ல இங்க மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷன் பில் கேட்ஸ் உருவாக்கினார். MS-DOS அப்படிங்கிற டிஸ்க் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இந்த டிஸ்க் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் CLI ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு உதாரணம். அப்ப இதுல கட்டும் பிரச்சனை என்னன்னு சொல்றேன். இதை ஓபன் பண்ணினா கருப்பு திரை வரும். நீங்க கிளாஸுக்கு போடுவார ஹபாயோட கலர் கருப்பு திரை. அதுல ஒயிட் கலர்ல எழுத்துக்கள் மட்டும் வரும். அதோட ஃபேஸ் த கலர் ஃபேஸ் த கலர் ஒயிட் கலர் லெட்டர்ஸ்ல பிளாக் கலர் ஸ்கிரீன்ல மவுஸ்ல ஒண்ணுமில்ல தனிக்காட்டு ராஜா மாதிரி கீபோர்ட்ஸ்ல எல்லாமே கட்டளையில வழங்கணும்.
மெஷின் ஆன் login அடிக்கணும், யூசர் நேம் அடிக்கணும், பாஸ்வேர்ட் அடிக்கணும். ஒரு விஷயத்தை க்ளோஸ் பண்றாருன்னா எக்ஸிட் அடிக்கணும். எக்ஸிட் ஸ்பெல்லிங் தெரிஞ்சு அவ்வளவுதான். பார்த்தது இருந்து எக்ஸிட் ஆகவே இயலாது. நான் அன்றைக்கு ஒரு விஷயத்தை பார்த்து இருக்குமா, இப்படி கம்ப்யூட்டர் இருக்கும் நம்மளோட சிட்டியா பின்னாடி ஒன்றுமே தெரியாத மாதிரி குட்டி திரையில பார்த்துக்கிருக்கோம். அனுபவங்கள் இருக்கும். என்னை அனுபவம் தான் பேசுது. டக்குனு பின்னுக்காரன் வார மாதிரி தெரிஞ்ச டக்குன்னு க்ளோஸ் பட்டன் கொடுத்து க்ளோஸ் ஆகிடும். இவனுகள் எப்படி பார்த்துருப்பானா? இவனுக்கு கலர் விளங்கிருக்குமா? என்ன கலர் அவனுக்கு பார்த்தது? வறுத்து போயிருக்கும். கருப்பு திரையில வெள்ள எழுத்து. கலர் இல்லை, போட்டோஸ் இல்லை, வீடியோ இல்லை, மவுஸ் பட்டன் அல்ல. என்னதான் செய்யறாலும் எல்லாம் எதனூடாக வழங்கணும்டா கீபோர்ட்ல கட்டளைகளூடாக வழங்கணும். அந்த கட்டளைக்கு பேர் தான் கமாண்ட் என்று சொல்லுவாங்க. மெஷின் ஓன் தொடக்கம் மெஷின் ஆஃப் பண்ணும் வரையும் எல்லாமே கட்டளை. காப்பி அண்ட் பேஸ்ட் என்னடா செய்றீங்க? ரைட் கிளிக் பண்ணி காப்பி, ஒரு இடத்த ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட். ஒன்றுக்கு அடி புடிச்சு சுத்துக்கொள்ளுறோம் இல்லையா? பேட்டா மூவம் இங்க இருந்தாங்க நகர்தான் 7 மஞ்சள் 3 இங்க 3 போனா மூதான் பூசணும். அவ்வளவு கஷ்டம் வரைக்கும் 3 7. அப்ப இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை பயன்படுத்தினாங்க கட்டும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்படி ஒரு சிஸ்டம் இருந்திருக்க மாட்டேன். நான் கூட ஐசிடி பாடத்தை தெரிவு செஞ்சு டீச்சர்ஸ் ஆகிக்க மாட்டேன். நீங்க கூட 7 ஐசிடி பாடம் படிக்க வந்திருக்க மாட்டேன். சின்ன பிள்ளை 1.5 வயசு பிள்ளை பாருங்க, ஸ்மார்ட் போன் அழகா இயக்கும். யூடியூப் சுற்றியா போயிட்டு யூடியூப்ல பாட்டு கேட்கும். நடக்குது இல்லையா வீடுகளில் 1.5 வயசு 2 வயசு பிள்ளைகள். அதுக்கு யூடியூப்பை வாசிக்க தெரியுமா, வைய தெரியுமா? இல்ல. யூடியூப் ரெட் கலர் ஐக்கன், அதுக்கு பவர்ல இருக்கு இங்க மெமரியில. அது ஒவ்வொரு ஐக்கனை அட்ஜஸ்ட் பண்ணுது. யூடியூப்பை கண்ட ஒரு சிடிப் ஒரு தட்டு, அதுல பாட்டோடு என்ன அழகா பிள்ளை சவுண்டை கூட்டும், ஒலிமை குறைக்கும். அதுக்கு ஒலிம் பண்றதுக்கு படிக்குதா? இல்ல. அந்த ஸ்பீக்கர் ஐக்கனை லேர்ன் பண்ணிருக்கு. தட்டின அப்படி ஒரு கோடு வருதுதான், உயர்த்தின சத்தம் கேட்குதான், படிச்சா ஸ்லோவா கேட்குது. பிள்ளை படிக்குது. 2 வயசு 1.5 வயசு பிள்ளை எதால படிக்குது கேட்டா மைக்ரோசாஃப்ட் இல்ல. இப்போ உள்ள ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படுகின்ற கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸால தான் இப்படியான நன்மைகள் மக்களுக்கு கிடைக்குது. அதனால இன்னைக்கு எல்லாருமே வெல்கம் பண்ணி கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் நேரம் பயன்படுத்துறோம். அதனால கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ல ஐக்கன், பாயிண்டர், விண்டோ, மெனு என்ற வசதி இருக்கிறதால இந்த GUI ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஒரு சிறப்பு பேர் இருக்குது. விம் என்று அழைப்பாங்க. W for window, I for icon, M for menu, P for pointer. இப்படியான வசதிகளூடாக உருவாக்கப்பட்டது நம்ம பிள்ளைகள் கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அப்ப கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை பொறுத்த மட்டும் இது உண்மையிலேயே நல்ல பிளெக்சிபிள். அதிகளோ ஆற்றல் அறிவுகள் இல்லாமல் கணனி இயக்கலாம். கணனி ஒரு ஃப்ரெண்ட்லியா வேலை செய்யலாம். எரிச்சல் வராது. இது எரிச்சல் வரும். கிளியர்? இதான் இன்டர்ஃபேஸ். இப்ப நோட்ஸ் வாங்கல. பயனர் நடப்பு இடைமுகத்தினை வழங்குதல். யூசர் இன்டர்ஃபேஸ் பயனர் இடைமுகம், கணனி பயனர் இடைமுகம். இடைமுகத்தின் இயல்புக்கேற்ப இடைமுகம் இரு வகைப்படும். ஒன்று CLI அப்படின்ற கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், கட்டளை கோட்டு இடைமுகம். இரண்டாவது GUI அப்படின்ற கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், வரைவியல் பயனர் இடைமுகம். CLI கட்டளை கோட்டு இடைமுகம். இங்கு கணனியின் செயற்பாடுகளும் தொழிற்பாடுகள் கட்டளைகள் மூலமே நிறைவேற்றப்பட்டன. அன்லைன் கட்டளைகள் மூலம். இதுக்காக ஒரு விண்டோ ஒரு ஃப்ரேம் ஒன்று வரும். அதை ஃப்ரண்ட் அழைப்பாங்க. அதுலதான் எல்லாமே டைப் பண்ணுவாங்க. இதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் DOS ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் DOS. அப்ப படம் தரப்பட்டி பாருங்க. அப்படி கருப்பு திரை, வெள்ளை கலர் எழுத்து. பக்கத்துல போட்டிக்காரு டிஃபிகல்ட் டு யூஸ். நோட் பண்ணுங்க. பாவிப்பது மிகவும் சிரமம். பாவிப்பது மிகவும் சிரமம். பயன்படுத்துவது மிகவும் சிரமம். அடுத்து போட்டிக்கார நாட் யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொன்னா தோழமை அற்றது. ஒரு ஃப்ரெண்ட்லி அதுல வேலை செய்யறது எதிர்ச்சல் வரும். தோழமை அற்றது. தோழமை அற்றது. அடுத்தது should have expert knowledge அப்படின்னா பூரணமான அறிவு இருந்தால்தான் இதனை இயக்க முடியும். பூரணமான அறிவு இருந்தால் மாத்திரமே இதனை இயக்க முடியும். பூரணமான அறிவு இருந்தால் மாத்திரமே இதனை இயக்க முடியும். ஓகே. அடுத்தது GUI கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்.
வரைவியல் பயனர் இடைமுகம். இங்கு பயனர் கணனியை எளிதாக பயன்படுத்துவதற்கு கணனியின் செயற்பாடுகள் அனைத்தும் பட உரு வடிவில் பட வரைவில் வட்டி போட்டு படங்கள் வரைவில் எல்லாத்தையும் வட்டி எறிஞ்சுட்டு பட உரு வடிவில் ஐக்கன் ஆக தரப்படுகின்றது. இது நாம் தற்சமயம் பயன்படுத்தும் எல்லா வகை ஓஎஸ்களிலும் இந்த இடைமுகங்களே காணப்படுகின்றது. நான் படிப்பிக்கிற நேரம் டியூப்ஸ் கையில் இருக்கணும். நான் வாசிக்கிற நேரம் உங்களோட கண்ணும் அந்த டியூப்ல நான் வாசிக்கிற இடத்துல இருக்கணும். உதாரணம் விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 8.1, அதே மாதிரி இப்ப விண்டோஸ் 10. அப்ப பாருங்க பிள்ளைகள், அழகான பேக்ரவுண்ட், சின்னதா இடப்பக்கம் ஐக்கன் இருக்கு பாருங்க, மவுஸ் அசையுது, எங்கேயாவது கிளிக் பண்ண ஒரு லிஸ்ட் ஒன்று வரும், அழகா யூஸ் பண்ணலாம். அவ பக்கத்துல போட்டிருக்காரு ஈஸி டு ஹேண்டில் அப்படின்னு என்ன அர்த்தமாம்? பாவிக்கிறதுக்கு மிகவும் இலகு, பாவிப்பது மிகவும் இலகு. யூசர் ஃப்ரெண்ட்லியா அப்படின்னா தோழமை மிக்கது, ஃப்ரெண்ட்லியா வேலை செய்யலாம். வழிகளுங்க தோழமை மிக்கது. அடுத்தது எக்ஸ்பர்ட் நாலேஜ் நாட் நெசசரி அப்படின்னு சொன்னா பூரணமான அறிவு அவசியம் இல்லை. அதுக்கு ஆப்போசிட்டான பாயிண்ட்ஸ் தான் இதுக்குள்ள இருக்கு. அப்ப நாங்க கூறிய விம் பத்தி பேசிக்கிறாங்க. GUI அடிப்படையாக கொண்ட OS பிரதான கூறுகள் சோட்டா விம் என்று போட்டுக்கிறாங்க. இது சயின்ஸ் ஃபோர் டெக்னாலஜி கூட 2018ஆம் ஆண்டு MCQல கேள்வி வந்திருக்கு இந்த விம் கட்டு. விண்டோ அப்படின்னா சாளரம், இந்த ஃப்ரேம்ல ஓபன் ஆகும். போன்ல சொல்றதை விட கணினில சொல்ற லேசி என்னையோட ஓபன் ஆகும். அதுல க்ளோஸ் பட்டன் இருக்கு பார்த்துருப்பீங்க. அந்த ஐக்கன், அந்த இடப்பக்கம் சின்ன ஐக்கன் போன்ல கூட இருக்கு. எத்தனை ஐக்கன் நிரப்பிச்சிருக்கீங்க? ஒரு தரம் தட்டு, ரெண்டாம் தரம் தட்டு, மூணாம் தரம் தட்டு, ஐ மீன் ஸ்லைட், நாலாம் தரம் தட்டினால சிலருக்கு அப்ளிகேஷன் முடியாது, அந்த அளவுக்கு ஐக்கன் இருக்கும். மெனு எங்கேயாவது கிளிக் பண்ண ஒரு லிஸ்ட் என்ன செய்ய போறேன் ஒன்றுக்கு கடைசி அறியும் க்ளோஸ் பண்ணி போட சரி. அடுத்தது பாயிண்டர் அப்படின்னா மவுஸ் அசையுது, அது போன்ல இப்ப டச்சா இருக்கு. இப்படி 4 கூறுகளையும் கொண்டுதான் இன்றுள்ள GUI OS. இவ்வளவுதான் பிள்ளைகள் OS-இனுடைய அறிமுகம். இப்ப நாங்க அடுத்து பார்க்க போறது OS யூசர்ங்கிற ஆட்களை அடிப்படையாக கொண்டு, OS வழங்குற டாஸ்க் என்ற தொழிலை அடிப்படையாக கொண்டு வேறுபடுத்த போறோம். அதுல வகைகளை பார்க்க போறோம். பார்த்தாச்சோம்னு சொன்னா எங்களுக்கு 5.1ங்கிற தேர்ச்சி நிறைவுக்கு வரும். ஓகே பிள்ளைகள், அதுக்கடையில பூட்டிங் என்ற ஹெடிங் ஒன்று பார்த்துக் கொள்ளுங்க. பூட்டிங் அப்படிங்கிறது பூட் ஆரம்பிக்கிறது. அப்ப பூட் அப்படிங்கறதுக்குள்ள பயோஸ் படிப்பிச்ச நேரம் 2வது பாடல்ல அந்த இடத்துல நாங்க பூட்டை பத்தி பேசிக்கிறோம். லைட்டா பூட்டிங் அப்படிங்கிற என்னடா நாங்க ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை எங்களோட கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க்ல C என்ற டிரைவ்ல நாங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். அப்ப Cல இன்ஸ்டால் ஆயிருக்கிற ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கம்ப்யூட்டர் ஸ்விட்ச் ஆன் பண்ணினோடனே போஸ்ட்ங்கிற செக்கிங் எல்லாம் சரியான உடனே ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற OS REM என்ற பிரைமரி மெமரிக்கு லோட் பண்ணி மேல ஏத்தி கணனி இயக்குறதுக்கு தேவையான இடைமுகத்தை வழங்குது OS. அந்த லோட் பண்ணி ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற OS REMக்கு லோட் பண்ணி எடுத்து கணனி இயக்க வைக்கிற செயற்பாட்டுக்கு பேர் தான் பூட்டிங். அந்த நேரத்துல C டிரைவ்ல அவ்வளவு ஃபைலையும் லோட் பண்ணாது. முக்கியமான ஒரு செய் நிரல் ஒன்று இருக்கு, பூட் ஸ்ட்ரப் என்று சொல்லி ஒரு செய் நிரல், ஒரு ப்ரோக்ராம் இருக்கு இந்த ஃபைல், இந்த டிரைவுக்குள்ள OS ஃபைலுக்குள்ள முக்கியமான இந்த ஃபைல் ஒன்று இருக்கு. இந்த ஃபைலை தான் லோட் பண்ணணும். அப்போ OS நீக்கணும், OS டேமேஜ் பண்ணணும் ஒரு ஆள் இருந்துச்சுன்னா இந்த பூட் ஸ்ட்ரப்ங்கிற ஃபைல் அழிச்சு விட்டாச்சு OS லோட் ஆகாது. அப்ப நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பூட்டிங் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. வன்தட்டில் நிறுவப்பட்டுள்ள, வன்தட்டு என்ன? ஹார்ட் டிஸ்க். நோட் பண்ணுங்க. வன்தட்டில் நிறுவப்பட்டுள்ள நிறுவனத்துக்கு ஆங்கிலத்தில் இன்ஸ்டால் வன்தட்டில் நிறுவப்பட்டுள்ள பணி செயல் முறைமையை OS. வன்தட்டில் நிறுவப்பட்டுள்ள பணி செயல் முறைமையை OS. ரெம்மிற்கு மேல் ஏற்றி லோட், ரெம்மிற்கு மேல் ஏற்றி லோட். கணனியை இயக்க வைக்கும் செயற்பாடு, கணனியை இயக்க வைக்கும் செயற்பாடு, கணனியை
இயக்க வைக்கும் செயற்பாடு கணனியை இயக்க வைக்கும் செயற்பாடு பூட்டிங் ஆகும். அடுத்த பாயிண்ட்ஸ்ல கணனியை ஆன் செய்ததும் இரண்டாவது பாடத்துல படிச்சிருக்கணும். கணனியை ஆன் செய்ததும் போஸ்ட் எனும் பரீட்சித்தல் வெற்றியளித்ததும் பிரதான நினைவகத்தில் OS ஐ மேலேற்றுவதற்காக பூட் ஸ்ட்ரப் எனும் செய்நிரல் இயக்கப்படுகின்றது. ஓகே ரைட். இப்போ நாங்க பார்க்க போறது பணி செயல்முறைமையின் வகைகள். பணி செயல்முறைமையை பொறுத்த மட்டும் பிள்ளைகள் நாங்க பணி செயல்முறைமையை 2 கேட்டகரிக்குள்ளால பிரிக்க போறோம். ஒன்று டாஸ்க் என்ற செயற்பாடு, இரண்டாவது யூசர் என்ற பயனர். ஆரம்ப காலத்துல மைக்ரோசாஃப்டால் அறிமுகம் செய்யப்பட்ட முதலாவது OS உங்க எல்லாருக்கும் தெரியும், மைக்ரோசாஃப்ட் DOS என்று சொல்லக்கூடிய OS. இந்த DOS OS பொறுத்த மட்டும் பிள்ளைகள் இந்த DOS OS ஆரம்ப காலத்துல ஒரு நபர் குறித்த ஒரு நேர்த்தையில ஒரு பணியை மாத்திரம் தான் செய்யலாம். இதுக்காக வேண்டி உருவாக்கினாங்க. இன்றைக்கு நாங்க யோசிப்போம், எங்கட கம்ப்யூட்டர்ஸ்ல எங்கட ஸ்மார்ட் போன்ல நாங்க ஒரு நேரம் ஒரு வேலையா செய்யறோம் இல்லை, நிறைய வேலைகளை செஞ்சுக்கிறோம். போன்ல இந்த கம்ப்யூட்டர்ஸ் ஒரே நேரம் போன்ல இருந்து வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிருக்கு, வீடியோவை கம்ப்ரஸ் பண்ணிக்கிருக்கு, பேக்ரவுண்ட்ல வேற வேற அப்ளிகேஷன் ரன் ஆயிருக்கு. நாங்க கூட வீட்டுல பாட்டை போட்டுட்டு போரிங்குக்காக வேண்டி அந்த பாட்டு வேலைஞ்சிக்கிருக்கும் பிள்ளைகள் நாங்க எங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நேரம் எத்தனை பணிகள் எங்களுடைய கம்ப்யூட்டர் காட்டுது, கம்ப்யூட்டர் இல்ல கம்ப்யூட்டர் பயன்படுத்தப்படுற OS ஆட்டுது 2. அப்ப அவட சிங்கிள் டாஸ்க் ஒரு பணி அல்லது மல்டி டாஸ்க் அப்படின்ற பல பணி என்று பணிகளை நாங்க 2 பிரிக்கிறோம். யூசர் நாங்க சிங்கிள் யூசர் ஒரு ஆள் தான் ஒரு நேரம் ஒரு OS பயன்படுத்துற, அல்லது மல்டி யூசர். இப்ப உங்களுக்கு அதிசயமா இருக்கு, எப்படி சார் ஒரு நேரம் நிறைய பேர் வேலை இத, அப்ப நிறைய கீபோர்டையும் நிறைய மவுஸையும் வாங்கி ஒவ்வொரு ஆள் மேசையில மவுஸையும் கீபோர்டையும் வச்சுட்டு இருக்கிறியான்னு கேட்டா, ஒரு ஆள் மவுஸை அசைச்சா அது எல்லாருக்கும் தான் தெரியும். அதுவல்ல நான் பேசுறேன் என்னன்னு சொல்லி. அப்ப பாருங்க பிள்ளைங்க, OS எப்படி பிரிக்கணும்னு சொன்னா சிங்கிள் யூசர், சிங்கிள் டாஸ்க் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அப்படின்னு அர்த்தம், குறித்த ஒரு நேர்த்தையில ஒரு நபர் ஒரு பணியை மாத்திரம் தான் அந்த கணனியில செய்யலாம். அப்படி கணனி OSல செய்யலாம், அப்ப கணனியை பயன்படுத்தி செய்யலாம். ரெண்டாவது சிங்கிள் யூசர் தான் பிள்ளைகள் மல்டி டாஸ்க். இன்றைக்கு நாங்க பயன்படுத்துற ஆப்பரேட்டிங் சிஸ்டம், இன்னொரு OS இருக்கு பிள்ளைகள் மல்டி யூசர்
மல்டி டாஸ்க் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மல்டி யூசர் மல்டி டாஸ்க் குறித்த ஒரு நிலையில ஒரு ஓஎஸ்ல நிறைய பேரு நிறைய பணிகள் ஆற்றலாம். உங்களுக்கு 2வது பாடத்துல நீங்க படிச்ச மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் உங்களுக்கு ஞாபகத்திற்கு வருகின்றதா? மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் பொறுத்த மட்டும் பிள்ளைகள் அது வங்கிகள்ல பயன்படுத்தப்படுகின்ற பிரதான கணனி. அந்த கணனியோட ஒரே நேரத்தையில பல்லாயிரம் கணனிகள் இணைக்கப்பட்டிருக்கும். அந்த பல்லாயிரம் கணனிகளுக்கும் சொந்தமான ஓஎஸ் இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஓஎஸ். ஒரு ஓஎஸ் ஒரு நேரம் நிறைய பேருக்கு நிறைய பணிகளை வலையமைப்புல நெட்வொர்க்ல மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் போன்றவைகளில் பயன்படுத்தப்படுகின்ற ஓஎஸ். அப்ப நாங்க பயன்படுத்துற விண்டோஸ் 10, விண்டோஸ் 8, விண்டோஸ் XP, விண்டோஸ் 8.1 போன்றவைகள் அல்ல. இதுக்கு பேர் சர்வர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். பேர்ல வரும் சர்வர், சேவை வழங்குபவர். இப்படிப்பட்ட ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இப்ப சொல்லுங்க ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை டாஸ்கையும் நபரை அடிப்படையா வச்சு சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்க், சிங்கிள் யூசர் மல்டி டாஸ்க், மல்டி யூசர் மல்டி டாஸ்க் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இப்படி நாம பிரிக்கிறோம். இப்ப நோட்ஸ் பார்ப்போமே. பணி செயல்முறைமையின் வகைகள். பயனர்களின் அடிப்படையில் பணி செயல்முறைமையின் வகைகளை பிரிக்கலாம். சிங்கிள் யூசர் அது பக்கத்துல பண்ணிக்கொள்ளுங்க. குறித்த ஒரு நேரத்தில் எழுதுங்க. சிங்கிள் யூசருக்கு பாயிண்ட் இருக்குல்ல, எழுதுங்க. குறித்த ஒரு நேரத்தில் கணனி முறைமையில் ஒரு நபர் மாத்திரம் பணியாற்றல், ஒரு நபர் மாத்திரம் பயன்படுத்தல், ஒரு நபர் மாத்திரம் பயன்படுத்தல். குறித்த ஒரு நேரத்தில் கணனி முறைமையில் ஒரு நபர் மாத்திரம் பயன்படுத்தல். அடுத்த கேளுங்க அப்படியே மல்டி யூசருக்கு எழுதுங்க. குறித்த ஒரு நேரத்தில் பல நபர்கள் பல பயனர்கள் கணனி முறைமையினை பயன்படுத்தல். குறித்த ஒரு நேரத்தில் கட்டாயம் சொல்லணும். குறித்த ஒரு நேரத்தில் பல பயனர்கள் கணனி முறைமையினை பயன்படுத்தல். பல பயனர்கள் கணனி முறைமையினை பயன்படுத்தல். ரைட். அடுத்த போட்டியாங்க செயற்பாடுகளின் அடிப்படையில் பணி செயல்முறை வகைகள். சிங்கிள் டாஸ்க், மல்டி டாஸ்க். அடிகளும் குறித்த ஒரு நேரத்தில் சிங்கிள் டாஸ்க்கு நோட் சொல்லுதுங்க. குறித்த ஒரு நேரத்தில் கணனி முறைமையில் இந்த கிளாஸ் நோட் ஸ்பீடுனால் நீங்க பிளே பேக் பண்ணி பார்க்கலாம். ஜூம் கிளாஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். குறித்த ஒரு நேரத்தில் கணனி முறைமையில் ஒரு பணியை மாத்திரம் நிறைவேற்றல். சிங்கிள் டாஸ்க் இது நோட்ஸா. குறித்த ஒரு நேரத்தில் கணனி முறைமையில் ஒரு பணியினை மாத்திரம் நிறைவேற்றல், ஒரு பணியினை மாத்திரம் நிறைவேற்றல். மல்டி டாஸ்க் நோட் பண்ணுங்க. குறித்த ஒரு நேரத்தில் கணனி முறைமையில் பல பணிகளை நிறைவேற்றல். ஓகே, இப்ப கணனி பணி செயல்முறைமையின் வகையில் பாருங்க. தனிப்பயனர், தனிப்பணி, சிங்கிள் யூசர், சிங்கிள் டாஸ்க் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அடுத்தது தனிப்பயனர், பல்பணி, சிங்கிள் யூசர், மல்டி டாஸ்க் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். மூணாவது போட்டிருக்காங்க பட்பயனர், பட்பணி அப்படின்னா மல்டி யூசர், மல்டி டாஸ்க் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஏனைய இன்னும் சில ஓஎஸ் இருக்கு.
பல் செயலாக்கம், நிகழ்நேரம், நேரப்பகிர்வு இவைகளை நாங்கள் அடுத்த வகுப்பில் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப நாங்க இந்த 3 OSஐயும் லேர்ன் பண்ணிட்டு எங்களோட வகுப்பு நிறைவுக்கு கொண்டு வரலாம். ஓகே, இப்ப அடுத்த பக்கம் போட்டிருக்கீங்க பாருங்க பிள்ளைகள். தனிப்பயனர், தனிப்பணி, பணி செயல் முறைமை. அழகு முதலாவது நோட்ஸ் எழுதினா அது அப்படியே காப்பி பண்ணி மாத்தலாம் ரெண்டாவது நோட்ஸாக. சொல்லிக்கொள்ளுங்களேன். குறித்த ஒரு நேரம் தனிப்பயனர் தனிப்பணிக்கு நோட்ஸா. குறித்த ஒரு நேரத்தில் ஒரு பயனர் ஒரு பணியினை மாத்திரம் மேற்கொள்ளக்கூடிய வகையில் சேவையினை வழங்கும் OS இதுவாகும். குறித்த ஒரு நேரத்தில் ஒரு பயனர் ஒரு பணியினை மாத்திரம் மேற்கொள்ளக்கூடிய வகையில் சேவையினை வழங்கும் OS இதுவாகும். உதாரணம் MS-DOS ஆப்பரேட்டிங் சிஸ்டம். நோட் பண்ணுங்க. MS-DOS ஆப்பரேட்டிங் சிஸ்டம். கிளியர்? இப்ப அடுத்த நோட்ஸ் வரும். தனிப்பயனர் பட்பணிக்கு நோட்ஸ் அப்படியே மாத்துங்க. நான் சொல்றேன். குறித்த ஒரு நேரத்தில் எழுதுங்க. குறித்த ஒரு நேரத்தில் ஒரு பயனர் பல பணிகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் சேவையினை வழங்கும் OS இதுவாகும். உதாரணம் விண்டோஸ் XP அந்த காலத்துல வந்தது. 7 விண்டோஸ் 7 வருமா பிள்ளைகள்? விண்டோஸ் 8 வருமா? அதே மாதிரி நான் ஃபுல்லா எழுதி விடுறேன். விண்டோஸ் 10. அதே மாதிரி ஆப்பிள் நிறுவனத்தினுடைய Mac OS போதும். Mac OS இவ்வளவும் சிங்கிள் யூசர் மல்டிடாஸ்க் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு உதாரணங்கள். ஓகே பிளே. மூன்றாவது பட்பயனர் பட்பணி. இது எங்க வேலை செய்யும் வலை அமைப்பு, அதே மாதிரி மெயின் ஃப்ரேம் போன்ற கணினிகள்ல. அப்ப நோட்ஸ் அப்படி உங்களுக்கு மாத்துங்களேன். குறிக்கலுங்க. பட்பயனர் பட்பணிக்க குறித்த ஒரு நேரத்தில் பல பயனர்கள் பல பணிகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் சேவையினை வழங்கும் OS இதுவாகும். அடுத்த பாயிண்ட்ஸ் இது பொதுவாக கணனி வலைப்பின்னல்கள் மற்றும் சட்டக கணனிகள் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்
கணனி வலை பின்னல்கள் மற்றும் சட்டக கணனிகள், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் ஆகிய கணனிகளில் பயன்படும், ஆகியவற்றில் பயன்படும், ஆகியவற்றில் பயன்படும், ஆகியவற்றில் பயன்படும். உதாரணம் விண்டோஸ் 2012 சர்வர் OS, சர்வர் OS, சர்வர் அப்படின்னு ஒரு சர்வர் படிக்கலாம். நெட்வொர்க் பாடத்தில் 6ஆம் பாடத்தில் படிக்கலாம் சர்வர் OS. ஓகே பிள்ளைகள், இதோட எங்கட 2022 பேட்ச்ல 5வது அலகினுடைய 2வது வகுப்பை நிறைவுக்கு கொண்டு வருவோம். இன்ஷா அல்லாஹ் 3வது வகுப்பை நாங்கள் தொடரலாம். எங்கட இந்த 10 வகுப்புகளும் பெரும்பாலும் இந்த 5வது அலகுக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிலை காணப்படும். காரணம், இதில் முக்கியமான 4 தேர்ச்சிகள் உண்டு. அந்த அடிப்படையில் அதன் பிற்பாடு நாங்கள் 6வது அலகு அல்லது 4வது அலகை கற்றுக்கொள்ளலாம். அதன் பின்னால் உங்களுடைய பின்னூட்டங்களை பற்றி நான் அடுத்த அலகினை ஆரம்பிப்பேன். ஓகே, இதுவரை என்னுடன் இணைந்து இந்த 5வது பாடத்தினுடைய தேர்ச்சி மட்டம் 5.1 பகுதிகளை கற்றுக்கொண்டிருந்த மாணவருக்கு நன்றி கூறி இன்றைய வகுப்பிலிருந்து விடைபெற்று செல்கின்றேன். எங்களுடைய அடுத்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை நடைபெறும். நன்றி, வசலாம்.